போகி பண்டிகையை ஒட்டி சென்னையின் பல்வேறு இடங்களில் பழைய பொருட்கள் எரிக்கப்பட்டு வருவதால் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். பழையன கடிதலும் புதியன புகுதலும் என்கின்ற அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் போகி பண்டிகையின் போது பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய அந்த பழைய பொருட்களை கொளுத்துவது வழக்கம். அந்த வகையில் இன்று அதிகாலை முதலே சென்னை மாநகரின் பல பகுதிகளிலும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து பழைய பொருட்களை சாலையில் போட்டு எரித்து வருகின்றனர். இதன் காரணமாக தற்பொழுது சென்னையில் காற்றின் தரம் மாசடைந்துள்ளது. நாம் தற்பொழுது பார்க்கலாம். குறிப்பாக ஒரு அடர்ந்த பனி போர்த்தியது போல ஒரு காட்சிகளுக்கும் இது நிச்சயமாக சென்னை மாநகரை போர்த்தி இருக்கக்கூடிய அந்த பனி அல்ல. இது காற்றின் தரம் மோசமடைந்தது காரணமாக அந்த காற்றின் ஈரப்பதத்தோடு தற்பொழுது இந்த புகையும் கலந்திருப்பதால் ஒரு சென்னை மாநகரை ஒரு புகைமண்டலம் போர்த்தியது போல இந்த காட்சி என்பது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக தற்பொழுது சென்னை நகரின் பல பகுதிகளிலும் இந்த காற்றின் தரம், அந்த பார்ட்டிகுலேட் அந்த காற்றின் இருக்கக்கூடிய அந்த தரம் என்பது குறைந்திருக்கின்றது. குறிப்பாக PM10 என்கின்ற அந்த அளவில் இந்த காற்றின் தரம் குறைந்திருப்பதாக இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. சென்னையை பொறுத்தவரை சோழிங்கநல்லூர், மணலி, அதே போல விருகம்பாக்கம், மயிலாப்பூர், தியாகராய நகர், புரசைவாக்கம் உள்ளிட்ட பல இடங்களிலும் அந்த பொதுமக்கள் பழைய பொருட்களை போட்டு எரித்து வருவது அதிகமாக இருக்கின்றது. இதன் காரணமாக நேற்று இரவு சற்று மிதமான மழை சென்னை மாநகரில் பெய்துள்ள இந்த ஈரப்பதத்தையும் இணைந்து தற்பொழுது இந்த காற்றின் தரம் என்பது மிகவும் மோசமடைந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த பனியுடன் காற்றும் சேர்ந்திருப்பதால் இந்த அளவிற்கு அடர்த்தியாக இந்த பனி போர்த்தியது போல ஒரு காட்சி என்பது இருக்கின்றது. இதன் காரணமாக வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டு தற்போது வரை சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது வெயில் வெளியே வந்தால் மட்டுமே இந்த காற்றினுடைய இந்த பனி போர்த்தியது போல இந்த நிலைமை என்பது சற்று மாறி நம்ம இயல்பான அந்த நிலைமைக்கு வரும். ஆனால் தொடர்ந்து பொதுமக்கள் சென்னை மாநகரில் பல இடங்களிலும் அந்த பழைய பொருட்களை எரித்து வருகின்றனர். நேரடி தகவல்களுக்கு நன்றி கீதன்.